ஆன்மீர்க்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நமக்கு ஸ்பெஷல் டெட் முடிஞ்சு ரிசல்ட் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. நாம் இதெல்லாம் பற்றி விட்டுட்டு அடுத்த டெட் எக்ஸாம் காமன் டெட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ காமன் டெட் எக்ஸாம் மோஸ்ட்லி அக்டோபர் மாதம் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் மாதம் வரலாங்க. அது மாதிரி தான் தோணுது. அது மாதிரி தான் ஆல்ரெடி ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம அதுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம டெட்டு எப்படி முடிச்சு தான் ஆக போகிறோம். மார்க் ரெடியூஸ்லாம் பண்ணுறாங்க, பண்ணல, அது ஃபேவராக வருது இல்லை, பட் வி ஷுட் கம்ப்ளீட் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல், நீங்களும் ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். சும்மா அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோன்னா ஆல்ரெடி படித்தது மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க என்னோட கருத்து. இப்போ நான் 6th ஸ்டாண்டர்டில் அறிவியலில் முதல் பருவம் அளவீடுகள் பாடத்திலிருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நீளத்தின் அலகு மீட்டர். பன்னாட்டு அலகு முறை, அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் யூனிட்னு சொல்லுவாங்க. யூனிட் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? முழு அலகு. அதை நம்ம என்ன சொல்றோம்? முழு அலகு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். அதனாலதான் நிலவுக்கு போகும்போது வெயிட்டான ட்ரெஸ்ஸா போட்டு போவாங்க. அது காரணம் ஈர்ப்பு விசை குறைவா இருக்கிறதுனாலதான் அங்க வெயிட்டும் குறைவா தெரியுது. ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். அதாவதுங்க, நிறைக்கும் எடைக்கும் வித்தியாசம் உண்டு. நிறை என்பது ஒரு பொருள் என்னென்ன மாலிகூல் சொல்லுவோம், பருப்பொருள்களால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது அந்த பருப்பொருள் மாறாது. ஆனால் அந்த பருப்பொருள் மேல செயல்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையால தான் ஒரு பொருளுக்கு எடை கிடைக்குது. ஸோ எடை இடத்திற்கு மாறுபடலாம், அதாவது பூமிக்கும் நிலவுக்கும். ஆனால் நிறை என்பது சமமாகவே இருக்கும் எல்லா இடத்துலையும். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடும் ஒரு கருவியாகும். ஓடோமீட்டர். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினால் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல், அதாவது நீளத்தை அளக்கிறதுக்கு ஸ்கேல் பயன்படுத்துறோம் இல்லையா, அது 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? ஸோ ஒன்றையும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க, வேணா குறிச்சுக்கோங்க. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்தில் உள்ள சர்வதேச எடைகள் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம். அதாவது 1 கிலோகிராம்ங்கிறது பிரான்ஸ்ல செவரஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு தண்டு வச்சிருக்காங்க. அந்த தண்டோட எடை தான் நம்ம உலகளாவிய அக்செப்டபிள் 1 கிலோவோட வெயிட்டுங்க எடை. இது 1889 ஃபாலோ பண்ணப்படுது. இப்ப 2வது பாடம் பாருங்க, அதே 6ஆவதுல இசையும் இயக்கமும். இயக்கத்தின் வகைகள். 1 நேர்கோட்டு இயக்கம், அதாவது நேர்கோட்டு பாதையில பொருள் செல்லும். அதை நேர்கோட்டு பாதையில் நடந்து செல்லும் மனிதன், ஒரு கோடை போட்டுட்டு நேரா நடந்து செல்றது. அடுத்தது வளைவு பாதை இயக்கம். முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இயக்கும் பொருள். வீசி எறியப்பட்ட பந்து, அது தூக்கி போடும்போது அது ஸ்ட்ரைட்டா போகாது, கொஞ்சம் காத்தோட டிவியேஷன்ல வளைஞ்சு போகும். நீங்க தரையில விட்டு எறிஞ்சா இஷ்டத்துக்கு வளைஞ்சு போகும். அடுத்து பாருங்க, வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில இறங்குறது வட்டப்பாதை இயக்கம். கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுற்றப்பட்ட கல்லின் இயக்கம். தற்சுழற்சி இயக்கம், ஓர் அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம். பம்பரத்தின் இயக்கம், அது நம்ம நடுவில் அச்சு மாதிரி அந்த ஆணி இருக்கு, அதை வச்சு சுத்துது. அடுத்த அலைவு இயக்கம், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக ஊசல் முன்னும் பின்னி போயிட்டு வருதுல்ல, அதுதான் அத மாதிரி ஊசல் ஆடுறது, தனி ஊசல். அடுத்தது ரோபாட்டா. இங்க பாருங்க, ரோபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து ரோபாட்
என்ற வார்த்தையானது உருவாக்கப்பட்டது. இதன் பொருள் உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என்பதாகும். ரொபாட்டிக்ஸ் என்ற ரோபாட்டுகளை பற்றி அறியும், அதாவது ரொபாட்டிக்ஸ் என்பது ரோபாட்டுகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவாகும். ஓகேவா? அழகு 3 பாருங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள், அதாவது திண்ம பொருள், திரவ பொருள், வாயு பொருள், அதாவது சாலிடு, லிக்விடு, கேஸ். இந்த பொருள்களோட பண்புகள் இது ரொம்ப எளிமையானது தாங்க. இதில் அவ்வளவா நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஒரு சாலிடுக்குன்னா அதுக்கு குறிப்பிட்ட வடிவம் உண்டுங்க. அது அழுத்தத்துக்கு உட்படாது. சாலிடா இருந்தால் அதை அழுத்த முடியாது. துகள்களுக்கிடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு, ரொம்ப நெருக்கமா இருக்கும் மாலிக்யூல்ஸ். துகள்கள் ஒன்றை ஒன்று நல்லா நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது, நல்லா க்ளோஸ்டா இருக்கும். திரவம் பாருங்க, குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. எந்த கொள்கலன்ல அதை ஊத்துறமோ அது வடிவம் தான் அதோட வடிவம். சிறிதளவு அழுத்தத்துக்கு உட்படுத்தலாம். துகள்களுக்கிடையே இடைவெளி அதிகமாக தான் இருக்கும். திரவத்தின் துகள்களிடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்ம பொருள்கள் உள்ளதை விட குறைவு. அதாவது திரவத்தோட மாலிக்யூல் இருக்கு இல்லையா, அது சாலிட் பொருளை விட ரொம்ப லூஸா தான் இருக்கும். திரவத்தின் துகள்கள் எளிதில் மூவ் ஆகுங்க, நகரும். அடுத்து பாருங்க, வாயு பொருள். குறிப்பிட்ட வடிவமும் பருமனும் கிடையாது, அதிக அழுத்தத்திற்கு உட்படும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி ரொம்ப அதிகங்க. வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை குறைவுங்க. அதனால வாயுவோட துகள்கள் அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்குங்க. அடுத்து பாருங்க, பருப்பொருள்கள் திண்ம, திரவ, வாயு நிலைகளை தவிர்த்து இன்னும் 2 நிலையிலே இருக்குங்க. இது முக்கியமானது. இதுக்கு பிறகு இதுதான் முக்கியமானது. இதுல பருப்பொருளின் 4ஆம் லைன் ஒன்று இருக்கு, அதுதான் பிளாஸ்மா நிலை. பூமியில் உள்ள பருப்பொருள்கள் பொதுவான நிலை அல்ல, ஆனால் அது அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் ஒரு நிலையாகும். எடுத்துக்காட்டாக சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்து கலப்பு பிளாஸ்மா நிலையாகும். இதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. பருப்பொருளின் 5ஆம் நிலை போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெட்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருள் நிலையாகும். இது 1925 கணிக்கப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. என்னது? போஸ்-ஐன்ஸ்டீன் சுருக்கம். பாத்துங்க. இன்னை வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். தங்கத்தின் தூய்மை காரட் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது. 24 காரட் தங்கம் தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது. துணி துவைக்கும் இயந்திரம் மைய விலக்கல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. நன்றி நண்பர்களே. நீங்க ஏற்கனவே படிச்சிருந்த சில விஷயத்த இந்த வீடியோ கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணியிருக்கோம். மறந்து போன விஷயத்த கரெக்டாக 1 மாசமா மறந்து போனதை கொஞ்சம் நினைவுபடுத்தியிருக்கோம். நாம இதை மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸா கொஞ்சம் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூ.